உள்ளத்தில் உள்ளபடி நேர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்கத்தினுடைய விலை வந்து பவுன் வந்து 80,000ங்களுக்கு அளவுக்கு குறையுமா, தலைகீழாக மாறப்போகுதுங்கிற தகவல் வருது. அது என்ன ஆகும், குறையுமா, இன்னும் அதிகமான ரேட்டு உண்டாகுமா, உச்சத்தை தொட போகுதுங்கிற செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உச்சத்தை தொடும், இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் தங்கத்தை வாங்கலாமா இல்லை விற்கலாம்னு நினைக்கிறவங்க இப்போ விற்கிறது சரியான யோசனையாக இருக்குமா, முதலீடுக்கு பண்ணக்கூடியவங்க வந்து தங்கத்தில் இப்போ முதலீடு பண்ணுறதுக்கு சரியான நேரமா, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட கேள்விகள் வந்து எல்லாருடைய மனசில் வந்தாலும் இதற்கெல்லாம் வந்து அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற சுனில் சுப்பிரமணியம் அவர்கள், ஜெஃப் குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியோட கிறிஸ்டோஃபர் வுட் அவங்க, ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் ரெஜி தாமஸ் போன்ற பலரும் பல வலைதளங்களில் வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. அவர்கள் சொன்ன செய்திகள் அடிப்படையிலையும் நாம் அந்த வலைதளங்களில் பெரும்பாலான அந்த தங்க முதலீட்டாளர்கள், தங்க வியாபாரிகள், உலக மார்க்கெட்டை இதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு நம்மளுக்கு கிடைச்ச தகவல்களை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டால் மிக பயனாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம எந்த தகவலை சொன்னாலும் நம்ம சொல்கிற தகவலை மட்டும் அடிப்படையாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நம்ம மட்டும் இல்லை, எந்த ஒரு வலைதளம் சொன்னாலும் அதையெல்லாம் நீங்கள் உள்வாங்கிட்டு நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவெடுத்து வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் அதற்கான பொறுப்பு நீங்கள் தான். தகவல் சொல்கிறவங்க இல்லைங்கிற அந்த கருத்தை சொல்லிவிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ தங்கம் வாங்கலாமா விற்கலாமா அப்படிங்கிற கேள்வி பலர்கிட்டையும் இருக்குது. உலகில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு முன்னணி நிறுவனமான இருக்கிற ஜெஃப் குளோபல் ஈக்விட்டி ஸ்ட்ராட்டஜியோடைய கிறிஸ்டோஃபர் வுட் என்ன சொல்கிறாரு, இப்போதைய கல நிலவரப்படி இப்போது தங்கம் வாங்குறதுக்கு நல்ல தருணங்கிறாரு, வாங்கலாம் அப்படிங்கிறாரு. கூடிய விரைவில் ஒரு சில மாதங்களில் தங்கம் விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரம் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த விலையில் வந்து ரொம்ப சரிவும் ஏற்படலை, ரொம்ப உயர்வும் ஏற்படலை, ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறாரு. அதனால் இப்போ பலரும் சொல்லிட்டு வர்றது மாதிரி ஒரு தங்கம் வந்து இப்போ 80,000 ரூபாய்க்கு போயிருமாண்டா, அப்படி போகிறதுக்கான வாய்ப்புக்கு வழி இல்லை. அதே சமயம் ஒரு பவுன் வந்து 1,60,000 அதுவும் இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வருது. இதற்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் ஒரு போர் வந்துச்சுன்னா அந்த சமயம் வந்து தங்கத்துடைய விலை உயரும். ஆனால் இப்போ பாருங்கள், தங்கத்தில் வந்து முதலீட்டாளர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் போட்ட தங்கத்தில் உள்ள பணத்தை எடுத்து கச்சா எண்ணெயில் போட்டதுனால இப்போ தங்கத்துடைய விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே ஈரானிய போரால் ஆயில், பெட்ரோல், கச்சா எண்ணெய் விலை வந்து ஒரு பேரலி $50 சுமார் $100 $95-96 வரைக்கும் இப்போ தொட்டுட்டதுனால பெரும்பாலான முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை தங்கத்திலேருந்து எடுத்து கச்சா எண்ணெயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தங்கம் விலை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது பெரிய அளவில் குறையாது, ஏன்னா ஃப்ளக்சுவேஷனாக மாறும் அப்படிங்கிறாங்க. இப்போ தங்கத்தில் முதலீடு செய்ய நினைக்கிறவங்க வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் முழு முதலீட்டையும் செய்திடாமல் ஏற்ற இறக்கத்தை ஆராய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வாங்கி இருப்பு வச்சுக்கிறது நல்லதுங்கிற தகவலையும் பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து சிலருக்கு கட்டாய தேவை இருக்கும், அவங்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இருக்கும், அவங்க தங்கம் வாங்க வேண்டியது இருக்கும். அவங்க வந்து ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு இப்போ வாங்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனமில் இப்போ வாங்கிடணும். காரணம் வந்து குறைஞ்சாலும் மிகப்பெரிய குறைச்சல் இப்போ ஏற்படாது, கூட போனாலும் மிகப்பெரிய கூட போகாது. உதாரணமாக இப்போ வந்து ஒரு 13,100 ரேஞ்சு, 13,100 150 ரேஞ்சு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இது என்ன தான் குறைஞ்சாலும் 12,700 12,500 குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்லது என்ன ஏறினாலும் 13,500 தாண்டதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி தேவை கட்டாயம் சுபகாரியங்கள் இருக்குங்கிறவங்க வந்து இப்போ வாங்கிறது புத்திசாலித்தனம். அதுவங்களும் இந்த டெய்லி அந்த மார்க்கெட் நிலவரத்தை அனுசரித்து எப்போ ஒரு 100 ரூபா அவங்களுக்கு சகாயமாக தெரியுதோ அப்போ வாங்கிடணும். அதே மாதிரி தங்கத்தை விற்க வேண்டிய அதிக முக்கியமான செலவு இருந்தால் மட்டும்தான் விற்கணும்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு வைத்திய செலவு இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சொத்துக்களை வாங்கலாம், ஒரு இடத்த வாங்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம். அதுக்கு அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது, கையில் வசம் இருக்கிற தங்கத்தை விற்கலான்னு அவங்க முடிவெடுத்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம், அப்படி உள்ளவங்க மட்டும்தான் இப்போ அந்த தங்கத்தை விற்கணும். அவசர சூழ்நிலை இல்லை, தங்கத்தை விற்றுட்டு நம்ம முதலீடு செய்யணுங்கிற நிலைமையில் உள்ளவங்க இப்போ தங்கத்தை விற்க வேண்டாம். காரணம் வந்து இப்போ விற்கக்கூடிய விலையை விட இன்னொரு 5-6 மாதம் கழித்து 2027 ஜனவரிக்கு பிறகு தங்கத்தை விற்றா ஒரு கிராமுக்கு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாய், 1000 ரூபாயிலேருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் கூட விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. எனவே தங்கத்தை வந்து வேறு எதாவது முதலீடு செய்யணுங்கிற நினைக்கிறவங்க இப்போ தங்கத்தை விற்கிறத விட
5-6 மாதம் கழித்து தங்கத்தை விற்கிறது தான் புத்திசாலித்தனம்னு கிறிஸ்டோபர் உட் போன்றவங்களும் சொல்கிறாங்க. யார் என்ன ஆலோசனை சொன்னாலும் நம்ம சொன்னது தான், அதில் வர்ற லாபம் நஷ்டம் ரெண்டும் உங்களையே சாருங்கிறதுனால சொல்கிறவங்க பொறுப்பாக மாட்டாங்க, நாமும் பொறுப்பாக போகிறதில்ல. நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுத்து செய்யணுங்கிற தகவலை சொல்லிட்டு இன்னொரு தகவல் சொல்கிறோம். இந்த ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்டு ரெஜி தாமஸுங்கிறவர் என்ன சொல்கிறாரு, கடந்த வாரம் தங்கம் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து 3950 ரூபாயாக இருந்துச்சு. இப்போ அவ்வளோ விலை குறைஞ்சது, இன்னும் நிறையா குறையுமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில வலைதளங்கள் எல்லாரும் ஒரு பவுன் வந்து 80,000, ஒரு கிராம் வந்து 10,000க்கு போயிடும், பவுன் 80,000 போயிருங்கிறாங்களா, அந்தளவுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே சமயம் ரொம்ப ஒரு 16,000 18,000 போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. காரணம் வந்து அந்த 3,950 இருந்த ஒரு அவுன்ஸு இன்றைய சூழ்நிலையில் வந்து 4,000 4,100 வரைக்கும் உயர்ந்துருக்குது. இப்போ அது ஒரு நார்மல் ரேட்டாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஸ்திரத்தன்மையற்ற உலக பொருளாதாரம், உலக பாலிட்டிக்ஸ், இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்குது. சமீபத்தில் சில உலக நாடுகள் வந்து தங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்காக தங்கத்தை ஸ்டாக் பண்ணாங்க. அந்த வகையில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வந்து 20-25 டன் தங்கம் வாங்கியிருக்காங்க இந்த 2026 இந்த 6 மாதத்தில். அதே மாதிரி உஸ்பெஸ்கிஸ்தான், கஜகஸ்தான் போன்ற நாடுலாம் ஒரு 33 டன் 20 டன் அவங்க தங்கத்தை வாங்கியிருக்காங்க. சில்லி, போலந்து, செக்கோஸ்லோவேக்கியா போன்ற நாடு என்ன பண்ணியிருக்காங்க, 9 டன் 10 டன் 12 டன் தங்கம் வாங்கியிருக்கிறாங்க. இப்படி அவங்களாம் இந்த 6 மாதத்தில் நடப்பு 2026 மட்டும் பல நாடுகள், உலக நாடுகள், கவர்மெண்ட்டு, தனியார் இல்லை, கவர்மெண்ட் வந்து மொத்தம் 244 டன் தங்கத்தை வாங்கி இருப்பு வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்திய அரசு எதுவும் வாங்கலை. இப்போ இந்த 244 டன் தங்கத்தை வாங்கினவங்க வந்து அவங்க எதுவும் அது வந்து நகை செஞ்சு போட்டுக்க போகிறாங்களா அல்லது விற்க போகிறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து இருப்பு தான் வைக்கிறாங்க. அதனால் தங்க விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஸ்டெடியாக நிற்கும், இல்லாட்டி ஒரு வேளை உயர வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கம் வந்து விலை பெருசாக இறங்காது. ஆனால் அமெரிக்காவில் வந்து இப்போ ஃபெடரல் பேங்க் இருக்குங்கள்ல, அவங்க வட்டி விகிதத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கு ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் அந்த ஃபெடரல் பேங்க் வந்து வட்டி விகிதத்தை ஏற்றிட்டாங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து குறையுங்கிறாங்க. காரணம் வந்து ஃபெடரல் பேங்க் வந்து அவங்க கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏற்றிட்டா பெரும்பாலான முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கத்தில் உள்ள முதலீட்டெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபெடரல் பேங்க் டெபாசிட்டில் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அந்த ஃபெடரல் பேங்க் வந்து தங்கம் அந்த வட்டி விகிதத்தை வந்து குறைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, அதில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தங்கம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எதையுமே ஒரு உறுதியிட்டு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு போர் வந்தால் என்ன ஆகும், தங்கத்தோடைய விலை உயரும். ஆனால் இப்போ போர் வந்தப்போ என்னாச்சு, அமெரிக்கா ஈரான் போர் வரப்போ தங்கத்தின் விலை இறங்கியிருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த பொருளாதார சூழ்நிலை அமைதி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உலக நாடுகள் பூரா தங்கம் வாங்க ஆரம்பித்தா என்ன ஆகும், தங்க விலை ஏற வாய்ப்பு இருக்குது. இப்போ தங்க விலை ஏறினா கச்சா எண்ணெய் விலை குறையுங்கிறாங்க. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா தங்க விலை ஏறக்கூடுங்கிறது நம்ம ஏற்கனவே கருத்து சொன்னோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எப்படி இருக்குன்னு பார்த்தா தங்க விலையும் ஏறி இருக்குது, கச்சா எண்ணெய் விலையும் ஏறி இருக்குது. இப்போ தங்கம் வந்து ஒரு அவுன்ஸ் வந்து $3,950 அந்த தங்கம் இன்றைக்கி வந்து $4,100 வந்திருக்குது. அப்போ கிட்டத்தட்ட $150 ஏறி இருக்குது. அப்போ 12,500 ரேஞ்சிலேருந்து 13,100 13,150 வரைக்கும் கிராம் வந்து ஏறி இருக்குல்ல தங்கம். அதே போல் கச்சா எண்ணெய் என்னாச்சு, 2-3 வாரங்களுக்கு முன்னாடி $50-60 இருந்த கச்சா எண்ணெய் இன்றைக்கி $92 வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது 3வது ஆச்சரியம். தங்க விலையும் ஏறி இருக்குது, இது கச்சா எண்ணெய் விலையும் ஏறி இருக்குது. அதனால் ரெண்டுமே ஏறி இருக்கிறதால ஒரு கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குன்னா, இந்த ஈரான் அமெரிக்கா போர் நின்றுட்டா உலகளாவிய அரசியல் சூழலை வந்து நார்மல் ஆகிடும். அப்படி நார்மல் ஆகிட்டா இன்னும் தங்கத்தை வாங்கி ஸ்டாக்கை வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பல நாடுகள் வந்து தங்கத்தை கொள்முதல் பண்ண ஆரம்பிப்பாங்க, வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பித்தா ஒரு அவுன்ஸ் தங்கம் $5,000 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தொட்டால் இந்திய மதிப்பில் ஒரு கிராம் 15,000 to 16,000 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு உயரத்தான் வாய்ப்பு இருக்குது, பெருசாக குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய அமெரிக்க டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாயில் ஒரு அமெரிக்க டாலர் 96.53 பைசாவாக இருக்குது. இது பார்க்குறப்ப கூடித்தானே இருக்குது.
ஏற்கனவே 75 ரூபா 80 ரூபாய் இருந்த அமெரிக்கா டாலர் இப்போ 96.53, கிட்டத்தட்ட $100 தொட போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவில் வந்து தங்கத்துடைய விலை ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் உலகத்தில் வந்து தங்கத்தை வந்து நுகர்வோரோட எண்ணிக்கை இந்தியாவில் தான் அதிகம், அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகம். தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மக்கள் வந்து தங்களுடைய சுபகாரியங்களுக்கும் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கும் பண்டிகை காலங்களுக்கும் தீபாவளி போன்ற காலங்களுக்கும் பிறந்தநாள் குழாக்களுக்கும் என்ன பண்ணுறாங்க, தங்கங்களை வந்து கொள்முதல் செய்கிறத ஒரு விருப்பமாகவும் ஒரு ராசியாகவும் எடுத்துக்கிறதுனால இங்கே வந்து கன்சியூம் பவர், பர்ச்சேசிங்குடைய கன்சியூம் பவர், நுகர்வோர் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால காலப்போக்கில் அதிகரிக்கத்தான் வாய்ப்பு இருக்குது, குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற தகவல்களை பலரும் சொல்கிறாங்க. இப்படி பலரும் பலதரப்பட்ட காரணங்களை சொல்கிறதுனால எதையுமே ஒரு முடிவாக எடுத்து நம்மள யாருமே சொல்ல முடியாது. நீங்களுமே யாராவது ஒருத்தர் சொல்கிற கருத்தை அப்படியே ஏற்றுக்காமல் உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ அவசியமாக தங்கத்தை வாங்கணுன்னா வாங்குங்க, அவசியமாக விற்கணுன்னா விய்யுங்க, அல்லது 2 கட்டத்துலையும் நீங்கள் நிலவரத்தை ஆராய்ஞ்சு பார்த்து முடிவெடுங்கிற ஒரு தகவலை தான் சொல்கிறோம். இதே போல் தங்கம் சம்பந்தப்பட்ட உலக நடப்பு நிலவரங்களை நம்ம அடிக்கடி சொல்லுவோம். இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவரை நம்ம உள்ளத்தோல் அப்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.